யூடியூப்பில் வீடியோஸ் போட்டு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி இனியாவது சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸாவது எடுத்து அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேடினது இந்த கேமராமேனை தான். கேமராமேனை பார்த்ததுமே பகீர்னு ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு கால் உடஞ்சிருந்துச்சு. அதை ஃபெவிக்விக் போட்டு தான் ஒட்டி வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா இன்னொரு காலும் உடஞ்சி போயிடுச்சு. வீடியோஸ் அவ்வளோவா எடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த ட்ரைபேடு மட்டும் உடஞ்சிட்டே இருக்குது. இது என்னோட செகண்ட் ட்ரைபேடு. இனி புதுசு வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இருக்கிறதவே சரி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டேன். இதில் என்ன மேஜர் ட்ராபேக் அப்படின்னா இந்த ஸ்டாண்டை மடக்க முடியாது. அப்படியே ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயே வச்சுக்க வேண்டியது தான். மதியம் போல் ஹஸ்பண்ட் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால மல்லியும் சாமந்தியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாலே ஃபஸ்ட்டாக அதை கட்டி எடுத்து வச்சுருவேன். இப்போ கொஞ்ச நாளாக வாங்குகிற பூ ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியல. இன்றைக்கி வாங்குகிறோம் அப்படின்னா அடுத்த நாளே பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுது. ஏதாவது ஸ்ப்ரே பண்ணுறாங்களா அப்படின்னும் தெரியலை. இன்றைக்கி மொட்டோடு எடுத்து வைக்கல. கொஞ்சம் பாதி விரிஞ்சதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அது இன்றைக்கி டிவைன் ஃபுட்ஸில் இருந்து பார்சல் ரிசீவ் பண்ணியிருந்தேன். 1 வீக் முன்னாடி டிவைன் ஃபுட்ஸில் இருந்து பருத்திப்பால் பவுடர் ஆர்டர் போட்டிருந்தேன். இது மெயினாக மென்சஸ் பெயினை ரெடியூஸ் பண்ணும். அதுக்காக தான் நான் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் நமக்கு சரியாகுது. உங்களுக்கு மென்சஸ் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பருத்திப்பால் பவுடரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் 2 பேக் வருது. 250 கிராமில் 2 பேக்கிங் வருது. நான் கூப்பன் கோடு அப்ளை பண்ணி தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 565ன்னு போட்டிருந்துச்சு. கூப்பன் கோடு அப்ளை பண்ணும்போது நமக்கு 30 ரூபீஸ் லெஸ் ஆகுது. ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரியும் கூட. பாய்.